வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். உரையாடல்கள் வாயிலாகவும் நன்னெறி பண்புகளாலும் ஒற்றுமையை வலுப்படுத்த முடியும். பிரதமர் நம்பிக்கை. பல்வேறு இன மத சமூகங்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு நாடாக மலேசியா உலகிற்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ முடியும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பல்லின சமூகத்தின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மத இனங்களுக்கிடையேயான உரையாடல் மூலம் அடைய முடியும் என்று அவர் கூறினார். மலேசியா தனித்துவமான நிலையில் உள்ளது. சவால்களும் பதற்ற நிலைகளும் இருந்தாலும் நாம் ஒரு சமூகமாக ஒன்றாக வாழ முடிகிறது. மற்ற இனங்களை அதிகமாக சகித்துக் கொள்வதாலோ அல்லது அதிகமாக நட்புடன் இருப்பதாலோ நாம் தோல்வியடைய மாட்டோம். ஊழல், அதிகார முறைகேடல், நம்பிக்கைத்தன்மையற்ற தலைவர்களை நாம் அனுமதிக்கும் போதுதான் தோல்வி அடைகிறோம் என்றார் அவர். கல்வி முறை, சகிப்புத்தன்மை, நீதி போன்ற நல்லொழுக்கங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தினார். இன்று மலாயா பல்கலைக்கழகத்தில் நாகரிக உரையாடல் 30ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பன்னாட்டு நாகரிக உரையாடல் மாநாட்டை தொடக்கி வைப்பதற்கு முன்பு அவர் இவ்வாறு கூறினார். உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ இசாம்ரி அப்துல் காடீர், பிரதமர் துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி ஹசான், இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த மாநாடு நிலையான வளர்ச்சியின் நெறிமுறை அடிப்படைகள் பற்றிய புரிதலை வளர்ப்பது, கல்வித்துறை, கொள்கை வகுப்பாளர்கள், பெரு நிறுவனத்துறை ஆகியவை உள்ளடக்கிய செயல் திட்டங்களை வகுப்பதற்கான ஓர் ஒருங்கிணைந்த தளத்தை வழங்குவது, சுற்றுச்சூழல், சமூக நிர்வாக கொள்கை, சுழற்சி முறை பொருளாதாரம், நகர திட்டமிடல் போன்ற துறைகளில் சிறந்த நடைமுறைகளை முன்னிலைப்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. கோலாலம்பூரிலும் ஸ்லாங்கூரிலும் உள்ள குழந்தை பராமரிப்பு மையங்களுக்கான கட்டணங்களை நிர்ணயிக்கும் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 22 நிறுவனங்களுக்கு எதிராக மலேசிய போட்டித்தன்மை ஆணையமான மைசிசி முன்மொழிவு முடிவை வெளியிட்டுள்ளது. மைசிசி தலைவர் இட்ரோஸ் ஹாரூன் கூறுகையில், இந்த முன்மொழிவு முடிவு கூட்டத்தில் அந்த நிறுவனங்கள் போட்டிச் சட்டம் 2010 பிரிவு 4 மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். குழந்தை பராமரிப்பு கட்டணங்களை உயர்த்துவது குறித்து விவாதித்தது மட்டுமல்லாமல் சங்க கூட்டத்தில் ஒருமித்த முடிவை அந்நிறுவனங்கள் எட்டியதாகவும் மைசிசி கண்டறிந்துள்ளது. இந்த முடிவு பின்னர் சுற்றறிக்கை மூலம் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் பிற குழந்தை பராமரிப்பு மைய உரிமையாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. கோலாலம்பூரிலும் ஸ்லாங்கூரிலும் குழந்தை பராமரிப்பு சேவைகளை வழங்குவதில் போட்டித்தன்மையை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மைசிசி கருதுகிறது. இருப்பினும் மைசிசி வெளியிட்ட முன்மொழிவு முடிவு ஆரம்பகட்ட கண்டுபிடிப்புகள் மட்டுமே என்றும் எந்தவொரு நிறுவனமும் சட்டத்தை உறுதியாக மீறியதாக கருத முடியாது என்றும் இட்ரோஸ் கூறினார். இந்த முன்மொழிவு முடிவில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் நேற்று மைசிசி முன்மொழிந்த அபராதம் குறித்தும் உத்தரவுகள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிறுவனங்களுக்கு முன்மொழிவு முடிவை பெற்ற 30 நாட்களுக்குள் மைசிசிக்கு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை சமர்ப்பிக்கவும், பின்னர் நிர்ணயிக்கப்படும் தேதியில் வாய்மொழி விளக்கத்தை வழங்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் விளக்கத்தை கேட்டறிந்து அனைத்து ஆதாரங்களையும் பரிசீலித்த பின்னரே மைசிசி இறுதி முடிவை வெளியிடும் என்று அவர் கூறினார். பத்து பரிண்டாமில் அமைந்துள்ள மலாக்கா அனைத்துலக விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர் உற்பத்தி தொழிற்சாலையை உருவாக்க அரசாங்கம் 16.45 பில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. மலாக்கா முதலமைச்சர் அப்துல் ரவுஃப் யூசுப் கூறுகையில், மலேசியா மட்டுமின்றி தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் சேவை வழிநடத்துனர் நிறுவனமான வெஸ்தா குரூப் குழுமத்திற்கு இந்த தொழிற்சாலை கட்டுமான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. 6.88 ஹெக்டேர் பரப்பளவில் 3 ஆண்டுகளில் இது கட்டப்படும் என்றார். ஹெலிகாப்டர் உற்பத்தி தொழிற்சாலையை தவிர இது ஹெலிகாப்டர் பராமரிப்பு மையமாகவும் செயல்படும். இதில் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு, முழுமையான சீரமைப்பு சேவைகளும் அடங்கும். இப்பகுதியின் ஹெலிகாப்டர் MRO மையமாக மாநிலத்தை மாற்றுவது, மாநில பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, உள்ளூர் மக்களுக்கு குறிப்பாக விண்வெளித்துறையில் வேலைவாய்ப்புகளை வழங்குவது ஆகியவை இதில் அடங்கும். மலாக்காவில் மலேசியன் ஃப்ளையிங் அகாடமி இருப்பதால் நாட்டின் வான்வழி போக்குவரத்து சேவை துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஆண்டுக்கு 1500 ஹெலிகாப்டர்களை உருவாக்கும் பொறுப்பும் வெஸ்தா குரூப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. பினாங்கு மாநில இந்து சங்க தலைவர் டத்தோ முருகையா அவர்தம் குழுவோடு அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு சோமுவும் இணைந்து
வாடகை வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட குடும்பத்திற்கு புதிய வீட்டின் சாவியை வழங்கினார். இந்த குடும்பம் சமீபத்தில் படாங்கோத்தா பகுதியில் ஆதரவற்ற நிலையில் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் லிம் சியூ கிமின் உதவியுடன் அவர்கள் ஒரு வாரம் சமூக நலத்துறையின் தற்காலிக தங்குமிடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சுந்தரராஜு குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதியன்று சுந்தரராஜு நேரில் சென்று அவர்களை புதிய வீட்டிற்கு அழைத்துச் சென்று அதன் சாவியை வழங்கினார். இந்த குடும்பத்தில் உள்ள 2 சிறு குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக பினாங்க மாநில அரசாங்கத்தின் சிறப்பு முயற்சியின் பேரில் இந்த உதவி வழங்கப்பட்டது என்பதை அவர் குறிப்பிட்டார். இன்று முதல் வியாழக்கிழமை வரை 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் மலேசியாவிற்கு வருகை புரிந்துள்ளார். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தின் புங்காராயா வளாகத்தில் அவருக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்பு அளித்தார். சீன தலைவரை ஏற்றி வந்த சிறப்பு விமானம் மாலை 6 மணியளவில் தரையிறங்கியது. பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அழைப்பின் பேரில் ஜி ஜின்பிங் வந்துள்ளார். இது மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான 50 ஆண்டுகளுக்கும் மேலான அரசியல் உறவின் தொடர்ச்சியை குறிக்கிறது. 2013இல் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிறகு அவர் மலேசியாவுக்கு வருவது இது 2வது முறையாகும். ராவோவில் சட்டத்திற்கு புறம்பாக டுரியான் தோட்டங்கள் அமைக்கப்பட்ட விவகாரத்தில் பஹாங் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அரசு சாரா அமைப்பு மனு ஒன்றை தொடங்கியுள்ளது. selamatkantanahpahang.com என்ற இணையதளம் மூலம் இந்த மனுவில் கையெழுத்திடலாம். பஹாங் மாநில சமூக நடவடிக்கை மன்றம் குறிப்பாக நிரந்தர வனப்பகுதிகளிலும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளிலும் இந்த பிரச்சனையை கையாள்வதில் அம்மாநில முதல்வர் வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தலைமையிலான அரசாங்கத்தின் உறுதியான நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பது குற்றம் என்றும் சட்டத்தை பாகுபாடின்றி நிலைநாட்ட வேண்டும் என்றும் பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அஹ்மத் ஷா வலியுறுத்தியதை அந்த அமைப்பு வரவேற்றுள்ளது. அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பாக நிலம் ஆக்கிரமிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தி உள்ளது. இதற்கிடையில் சேஃப் முசாங்கிங் அலையன்ஸ் சம்கா என்ற மற்றொரு அமைப்பு சர்ச்சைக்குரிய நிலத்தில் டுரியான் மரங்களை வெட்டும் நடவடிக்கையை நிறுத்த கோரி இதே முறையின் மூலம் சுமார் 400 கையெழுத்துக்களை சேகரித்து வருகிறது. சம்கா ஆலோசகரும் ரவுப் நாடாளுமன்ற உறுப்பினருமான சவ் யூ ஹுய் கூறுகையில், இந்த மனு பஹாங் ஆட்சியாளரிடமும் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடமும் சமர்ப்பிக்கப்படும் என்றார். ஷா ஆலம் PKR தேர்தலில் தோல்வியடைந்த ரோட்ஸியா இஸ்மாயில் தனது குழுவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததை சுட்டிக்காட்டி தேர்தல் முடிவை எதிர்த்துள்ளார். வாக்குப்பதிவு முறையில் குளறுபடிகள் நடந்திருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்துள்ள அவர் இதுகுறித்து கட்சி தேர்தல் குழுவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். வாக்களிப்பின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக சில வாக்குகள் பதிவாகாமல் போயிருக்கலாம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குளறுபடிகள் சரி செய்யப்படும் வரை மற்ற மாநிலங்களின் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பினாங்கு மாநிலத்தை கிறிஸ்தவர்கள் கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கடுமையாக விமர்சித்தார். சீன அரசியல் கட்சியின் செல்வாக்கு அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்ற குற்றச்சாட்டுகளுடன் இந்த கதை பரப்பப்படுகிறது என்று அவர் கூறினார். தாமும் பினாங்கைச் சேர்ந்தவர்தான். இவ்வாறான குற்றச்சாட்டுகளை பரப்புகிறீர்கள். அதே சமயம் இவர்களை பற்றிய நல்ல செய்திகளை ஏன் நீங்கள் பகிர்வதில்லை? சீனர்கள், மலாய்க்காரர்கள், இந்தியர்கள் மத்தியில் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் என்ன, நமது மனசாட்சிக்கு ஏற்ப நல்லவர்களை தேர்ந்தெடுத்து பின்பற்றுங்கள் என்று அவர் கூறினார். நாளை பஹாங் மாநில கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட பஹாங் மாநில ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா உத்தரவிட்டுள்ளார். நேற்று காலமான காலஞ்சென்ற துன் அப்துல்லா அஹ்மத் படாவிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று பஹாங் மாநில அரசு செயலாளர் டத்தோ நஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். பஹாங் மாநில ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அஹ்மத் ஷா நேற்று மலேசியாவின் முதல் மிதக்கும் வெள்ள பேரிடர் நடவடிக்கை மையமான ஃப்ளட்காமை திறந்து வைத்தார். ஹுலு தம்பலிங்கில் மலேசிய அணுசக்தி நிறுவனமும் பஹாங் பொது பாதுகாப்பு படையும் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த ஃப்ளட்காம் குறிப்பாக வெள்ள பேரிடர் காலங்களில் செயல்பாடுகளையும் மீட்புக்கான வசதிகளையும் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஹுலு தம்பலிங்கிலும் தியோமான் தீவு பகுதிகளிலும் பொருளாதாரத்துறையை குறிப்பாக சுற்றுலாவை மேம்படுத்த சிறப்பு அமைப்பை உருவாக்கவும் சுல்தான் உத்தரவிட்டார்.
நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிராமப்புறங்களில் சிறு விவசாய திட்டங்களை உருவாக்குவது குறித்து விரிவான ஆய்வு நடத்தவும் அவர் விருப்பம் தெரிவித்தார். புதிய நிலங்களை ஆராயாமல் இருக்கும் நிலத்திலேயே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும் அதை உள்நாட்டு தேவைக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு விற்கவும் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் மத போதகர் முகமது ரஷீக் முகமது அல்விக்கு எதிராக தாக்கல் செய்த அவதூறு வழக்கின் தீர்ப்பை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த வழக்கில் கைரி 2 மில்லியன் ரிங்கெட் இழப்பீடு கோரியிருந்தார். கைரியின் வழக்கறிஞர் அப்துல் ரஷீத் இஸ்மாயில் ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்திய தகவலின்படி நீதிபதி டத்தோ ராஜா அஹ்மத் மொஹசானுடன் ஷா ராஜா மொஹசான் இன்று வழங்கவிருந்த தீர்ப்பு வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கைரியின் மாமனார் 5வது பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவி நேற்றிரவு 7:10 மணிக்கு காலமானதால் இன்று காலை வழங்கவிருந்த தீர்ப்பை ஒத்திவைக்க நீதிமன்றம் அனுமதித்தது. கமாமானில் தலோ மானெக் கடற்கரைக்கு அருகில் உள்ள புக்கெட் பண்டேராவில் மலையேறும் போது 4 பெண்கள் தவறி கீழே விழுந்துள்ளனர். 18 வயதுடைய அந்த இளம்பெண்களில் ஒருவருக்கு இடுப்பில் காயம் ஏற்பட்டது. மற்ற மூவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியதாக கமாமான் தீயணைப்பு மீட்புப் படை அதிகாரி ஜுனாடி முகமது தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரம் அவர்கள் நடந்த பிறகே காயமடைந்த பெண் பலவீனமாகி நிற்க முடியாமல் போனார். மற்றவர்கள் மீட்புத்துறையை தொடர்பு கொண்டு உதவி கோரினர். இந்த விவகாரம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.